கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற சித்தம் என்பதே. தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறதினால் மிகவும் மகிழ்ச்சியுடன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடினான். தேவனாகிய கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற தன்னுடைய ஆசையை, விருப்பத்தை தேவனுடைய தீர்க்கதரிசியான நாத்தானிடத்தில் தாவீது தெரிவித்தான். அதற்கு நாத்தான் தாவீதினிடத்தில், நீ உன் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான். ஆனால் அன்றைய தினம் ராத்திரியிலே நாத்தானுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நான் தாவீதினிடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று கேட்கவில்லையே. ஏனென்றால் தாவீது பல யுத்தங்களை நடத்தி பலருடைய இரத்தத்தை சிந்திருக்கிறான். ஆகையால் அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவதில்லை. ஆனாலும் அவனுடைய குமாரனான சாலமோன் தான் எனக்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் நாத்தானிடத்தில் சொன்னார். தாவீது உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் தனக்கென்று ஆலயம் கட்ட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆனால் தீர்க்கதரிசியான நாத்தான் கர்த்தரிடத்தில் கேட்காமலேயே தாவீதினிடத்தில், உன் இருதய விருப்பத்தின்படியெல்லாம் செய், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்று சொல்லிவிட்டான். பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிற ஆலோசனையின் வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் இருந்துதான் வந்ததா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். நாம் கர்த்தருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்யவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.